மேட்ச் நம்பர் 14 ஆர்சிபி வெர்சஸ் ஜிடி குஜராத் டைட்டன்ஸ் நடக்கிறது பார்த்தீங்கன்னா பெங்களூரில். இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் மோதிக்கிட்ட போட்டி பார்த்தீங்கன்னா 5 மேட்ச். இதில் பெங்களூர் 3 மேட்சும் 2 மேட்ச் குஜராத்தும் ஜெயிச்சிருக்காங்க. பெங்களூரில் விளையாண்ட மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச்சுக்கு 2 மேட்சுமே தான் ஆர்சிபி ஜெயிச்சிருக்காங்க. இன்னைக்கு முக்கியமாக பார்க்க வேண்டிய பிளேயர் யாருன்னா விராட் கோலி. அவர் பார்த்தீங்கன்னா இந்த கிரௌண்டில் ஜிடிக்கு அகேன்ஸ்டாக 2 மேட்ச் விளாண்டு 2 மேட்சுமே 100 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ இன்னைக்கு அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். பேட்ஸ்மேன் சைடில் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி சைடில் கோஸ் கோலி. ஜிடி சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சுதர்ஷன் போன மேட்ச் காலில் அடிபட்டனால அவர் விளாடுவாரான்னு தெரியல. அவர் விளாடுவார்னு அப்படின்னா சுதர்ஷன், அப்படி இல்லை அப்படின்னா கில். இவங்க 2 பேர் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பவுலர் சைடு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஹேசல்வுட்டும் ஜிடியில் பார்த்தீங்கன்னா சிராஜ் பிரசாத் கிருஷ்ணா இவங்க 2 பேருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த 3 பேரும் இன்றைக்கி நல்லா பவுலிங் போடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த அளவுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா அதிக விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கிரவுண்டு ரொம்ப சின்னது. ஸோ ஸ்பின்னில் ஈஸியாக தூக்கி அடிச்சிருவாங்க வெளியில். ஆவரேஜ் ஸ்கோர் இந்த ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா 180+. ரொம்ப சின்ன ஸ்டேடியம், ஈஸியாக பெரிய ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக 200+ வரணும், பட் 180+ சாலிடாக வந்துடும். வினிங் சான்ஸ் யாருக்கு அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு கடைசியாக விளாண்ட ஜிடிக்கு விளாண்ட 2 மேட்சும் ஜெயிச்சிருக்காங்க. அதனால ஆர்சிபிக்கு 60%, ஜிடிக்கு 40% கொடுக்கலாம். அதுவும் இல்லாமல் இது ஆர்சிபியோட ஹோம் கிரவுண்ட். ஸோ அந்த வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆர்சிபிக்கு 60%, ஜிடிக்கு 40%. இதே மாதிரி ஐபிஎல் முடிகிற வரைக்கும் ஐபிஎல் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம 2T TV தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.